பரபரத்த குரலில் சொல்லியதோடு அந்த போன் கால் துண்டிக்கப்பட்டது. அந்த போன் காலில் பதறியவாறு பேசி உடனே துண்டிக்கப்பட்ட அந்த குரல் சொல்லிய வார்த்தைகள் நமது நிருபர் குழுவை அதிரச் செய்தது. சற்றே குழம்பியிருந்த அந்த சூழ்நிலையில் மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. என் தங்கச்சி செல்ல இருந்து பேசுறேன். என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. எப்படியாவது என்னைக்கிறது காப்பாத்துங்க என்ற அந்த பெண் குரலில் தற்போது உயிர் பயமும் நிறைந்திருந்தது. சற்றும் பதற்றம் குறையாத அந்த பெண், என்ன ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. காலைய இடுப்பையும் கல்லால அடிச்சு உடைச்சு வச்சுட்டாங்க. என்னால ஒரு அடி கூட நகர முடியாத நிலைமையில இருக்கு. என் போலையும் அடைச்சிட்டாங்க. இனிமே என்னால பேச முடியாது என்றவாறு கடகடவென ஒரு முகவரியை சொல்லிவிட்டு போனை அணைத்து விட்டார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த நமது நிருபர் குழு பெண் வழக்கறிஞர்களின் துணையுடன் அந்த பகுதிக்கு விரைந்தோம். பலரையும் விசாரித்து சம்பந்தப்பட்ட இடத்தை அடைந்தோம். மலையரசி வீடு எதுனா? மலையரசி ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொடுமை பண்ணாங்க. அடிக்கும் போது நான் கேட்டேன், இனிமேல் நான் உங்களுக்கு வாழ மாட்டேன், டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு. நீ போய் ட்ரெஸ் பண்ணி வாமா, கூட வா போலாம். சென்னை மப்பேடுலேருந்து பவித்ரா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னே இங்கே வந்திருக்கிற ஜூரிஸை நம்ம அறிமுகப்படுத்துவோம். வணக்கம், தாகம் ஃபவுண்டேஷன்ஸ் ராஜா சார், சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஹேமா கார்த்திகேயன், அட்வொகேட் சரவணன் சார். பவித்ரா வாங்க, பார்த்து கூட்டிட்டு வாங்க. மெதுவா உட்கார முடியல போல இருக்கேன். உட்கார முடியுதாம்மா? முடியல. ஸ்லோவா உட்காருங்க. யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். நிறைய பெரியவங்க இங்க வந்திருக்காங்க, பயப்பட வேண்டாம். சரியா? பவித்ரா வரும்போதே நான் கவனிச்சேன், உடம்பு சரியில்லாம தெரியுது.